ஆதியும் அந்தமும் இல்லாத தேவனின் முக்கியமான ஒரு சுபாவம் என்னவென்றால் அவர் ஒருபோதும் மாற்றம் அடைவதில்லை. அவர் ஆதி முதலாய் ஒரே தன்மை உடையவராய் இருக்கின்றார். ஆனால் மனிதன் மாறிவிட்டான். அவன் தேவனை மறந்து சாத்தானுடன் உடன்படிக்கை செய்து தனக்கென தெய்வங்களை உருவாக்கி கொண்டான். இந்த நிலையில் யாவே என்ற சர்வ வல்லமையும் பரிசுத்தமும் உள்ள தேவனை ஆபிரகாம் முழு மனதுடன் விசுவாசித்தான். எனவே தேவன் தம்மை புறக்கணித்த மக்களை விட்டு ஆபிரகாமுடன் உடன்படிக்கை செய்து கொண்டார். தேவன் அன்பானவர். அவரே அன்பின் பிறப்பிடம். அன்புடன் உறவாடுவதற்காகவே அவர் மனிதனை தமது சாயலின் படியும் ரூபத்தின் படியும் உருவாக்கினார். ஆனால் மனிதர்கள் அவரை புறக்கணித்த போது அவர் மிகவும் மனம் வருந்தினார். ஒரே ஒரு மனிதனாகிய ஆபிரகாம் தன் மீது வைத்திருந்த அன்பு அவரை நெகிழ வைத்ததை பின்வரும் வசனங்களில் காணலாம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான